Hi friends, welcome to Vismiya Kudil. இன்னைக்கு வந்து என்கிட்ட அதிகமாக கமெண்ட்ஸில் வருது பிம்பிள்ஸ் இருக்குது, அண்டர் ஐ இருக்குது, ப்ளஸ் வந்து நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ண போகுது. இதை சிம்பிளாக சொல்லணும்னா சித்தா, ஆயுர்வேதம் ப்ளஸ் யுனானி எல்லா மெடிசன்லேயுமே இது வந்து ஒரு மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்திலேயே இது யூஸ் பண்ணது. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, இதை வந்து அந்த காலத்தில் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னா, அந்த மேரேஜ் டைத்தில் பிரைட்டாக இருக்கணும்னா அந்த காலத்தில் பெரிய பார்லரோ இல்லை வந்து மேக்கப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்டர்னலாக இதை வந்து சாப்பிடுவாங்க. அந்த கல்யாண பொண்ணுக்கும் சரி மாப்பிள்ளைக்கும் சரி ஒரு மாசத்துலேருந்தே நைட்டு வந்து பாலில் இதை வந்து கலந்து கொடுப்பாங்க. மேரேஜ் அன்னைக்கு அது அவங்களோட ஸ்கின்னாக இருக்கட்டும், ஃபேஸாக இருக்கட்டும் ரொம்ப பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்கும். அதை அதுக்கப்புறமா நிறைய ரிசர்ச்சஸ்லாம் பண்ணி இப்போ நிறைய காஸ்மெட்டிக்ஸில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் வந்து நிறைய க்ரீம்ஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம இதை கையிலே இருக்கிறப்ப எதுக்கு அதெல்லாம் நம்ம போய் தேடணும்? ஸோ அதனால் இன்றைக்கி இதை வந்து ஒரு சூப்பரான க்ரீம் மாதிரி நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி காமிக்க போகிறேன். இதை ஆக்டிவ் பிம்பிள் இருக்கிற இடத்துல வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு அண்டர் ஐ இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து பண்ணுங்கள். அடிக்கடி ஃபேஸ்க்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க. கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். அது என்ன, இந்த க்ரீமை இவ்வளோ ஸ்மூத் பேஸ்ட்டாக எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜாதிகா, நட்மக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் பவுடர் ஃபார்ம்லேயுமே கிடைக்கிது. பட் நான் அதோட பியூரிட்டிக்காக, குவாலிட்டிக்காக இந்த மாதிரி இந்த ஜாதிக்காயாக வந்து வாங்கி வச்சுட்டேன். குழந்தைங்க இருக்காங்க, இப்போ தான் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டிலலாம் கண்டிப்பாக இதை பற்றி தெரியும். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஃப்ரெஷ்ஷான மில்க்கு. இதை வந்து நான் காய்ச்சலை, இதை வந்து ஒரு 2 நாள் தான் நம்ம வச்சுக்கலாம். திரும்ப வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி வச்சு இதை நல்லா இலைச்சிக்கணும். அது இப்படி ஈஸியாக கரையும். கடுக்காய் மாதிரி கஷ்டமாலாம் இருக்காது. இந்த பிறகு ஒரு 4 இலை இலைக்கிறப்பே அதோட கலர் வந்து மாறிடுச்சு. இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வீடியோட இன்ட்ரோலே வந்து சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இலைக்க நல்லா திக்கான பேஸ்ட்டாக வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணியாக இருக்குல்ல, நம்ம இப்படி எடுத்து விட்டோன்னா இப்படி விழக்கூடாது. அந்தளவுக்கு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக இதை எப்படி நீங்கள் இழைச்சிக்கோங்க. இது இழைக்கிறப்பவே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாசம் வந்து வரும். அந்த பாலையே வச்சு இப்படி நம்ம இழைச்சிக்கலாம். இப்போ இப்படி எடுத்திங்கன்னா இது கீழே விழாது. ஸோ இதை எடுத்து நம்மளோட அண்டர் ஐ சர்க்கிள் ப்ளஸ் வந்து பிம்பிள்ஸு இருக்கிற இடத்துலாம் போட்டு நைட்டு படுத்திங்கன்னா ஒரு வாரத்துலேயே ஒரு சூப்பர் ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஆக்டிவ் பிம்பிள்ஸ்லாம் இல்லை. முன்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்கார் மாதிரி இருக்குது. லைட்டாக வந்து எடுத்துகிட்ருக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. இப்படி வச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப அந்த பிம்பிள்லேருந்து ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் வருதுன்னா ஒரு சின்ன டேப் மாதிரி ஏதாவது போட்டு படுத்துருங்க. ஒரு 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணுறப்பவே அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ எஃபெக்டிவாக உங்களோட பிம்பிள்ஸ்லாம் வந்து மாதிரியும். இன்னொன்று இதில் இருக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, பிம்பிள்ஸ் மறையிறது மட்டும் இல்லாமல் அது விட்டுட்டு போன ஸ்காரையுமே இது வந்து சரி பண்ணிடும்.